பாமகவில் அந்த கட்சியின் இரு துருவங்களும் இரு இடத்தில் ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கின்றன. நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் நினைக்கிறார். வணக்கம் பிரியன் சார். இப்போ பார்க்குறோம், சென்னையில் அன்புமணி ராமதாஸ் ஒரு கூட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. மாவட்ட செயலாளர்கள் உள்ளடக்கிய கூட்டம். மறுபுறம் ஒரு ஆலோசனை கூட்டத்தை ராமதாஸ் தைலாபுரத்தில் நடத்திக்கிட்டு இருக்காரு. சென்னையில் நடந்த கூட்டத்தில் 3 நாள் அன்புமணி நடத்த போறாரு. அதில் பெரும்பாலும் இன்றைய தினம் இப்போ ஒரு 22 மாவட்ட செயலாளர்கள் அதில் இருக்காங்க. அடுத்த பிற்பகலும் வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. திலகபாமா பொருளாளர் அவரை மருத்துவர் இப்ப நீக்கிறாரு. அவர் நீக்க அறிவிப்பு வெளியிட்ட உடனடியாக அதுக்கு மறுப்பு தெரிவித்து அன்புமணி ஒரு லெட்டர் பேட் திலகபாமா தொடர்ந்து பொருளாளராக நீடிப்பாரு அப்படிங்கிற ஒரு முடிவை எடுக்கிறாரு. அன்புமணி நடத்துகிற கூட்டத்தில் அந்த கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் வடிவேல் ராவணன் அவர் தான் பொதுச் செயலாளர், அவர் கலந்துக்கல. ஏகே மூர்த்தி அவர் துணை பொதுச் செயலாளர், அவர் கலந்துக்கல. சென்னையில் என்ன மீட்டிங் நடந்தாலும் ஏகே மூர்த்தி ஆர்கனைஸ் பண்ணுவார், அவர் இந்த கூட்டத்தில் அன்புமணி கூட்டத்தில் கலந்துக்கல. மறுபுறம் எம்எல்ஏ அருள், ஜி.கே. மணி எம்எல்ஏ இவங்களாம் ராமதாஸ் நடத்துகிற கூட்டத்தில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்கு. எப்படிப்பட்ட ஒரு திசையை நோக்கி பாமக போகுது சார் இப்ப? இல்ல, அதாவது இந்த அவங்க குடும்பத்துக்குள்ள இருக்கிற அந்த பிரச்சனை கட்சிக்குள்ள ஒரு பெரும் பாதிப்பை உண்டாக்குற அந்த சூழல் அறிகுறிலாம் நல்லா தெரிகிற நிலைமை தான் வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதாவது நேற்று ராமதாஸ் அவர்கள் கொந்தளித்து அன்புமணி மீது தனிப்பட்ட முறையில் பல குற்றச்சாட்டுகளை வச்சா கூட அதுக்கு அன்புமணி எந்த விதமான ரியாக்ஷனும் கொடுக்காம இன்னைக்கு காலையிலேருந்து அவர் கட்சி வளர்க்கறது சம்பந்தமான விஷயங்களை தான் அவர் பேசிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த சூழலை இந்த விஷயத்தை இன்னும் பெரிதுபடுத்துற மாதிரி பல விஷயங்களை அல்ல இரண்டு பேருக்கும் உள்ள இடைவெளியை அதிகப்படுத்துற மாதிரியான பல விஷயங்கள் நடக்கிற மாதிரியான தோற்றம் தான் நமக்கு தெரியறத பார்க்குறோம். அதோட விளைவு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திலகபாமா அவர்களை நீக்கிய ஒரு விஷயம். திலகபாமா ஆரம்பத்திலேருந்து அன்புமணிக்கு ஸ்ட்ராங்கா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தராக இருக்காங்க. ஸோ அவங்க பொருளாளர் பதவியில் இருக்காங்க. ஸோ அவங்கள அவருக்கு நீக்கிறதுக்கான அதிகாரம் டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு இருந்தா கூட இன்னும் தலைவர் பொறுப்பை இன்னும் வைத்துக் கொண்டிருக்கிற அன்புமணி அவர்கள் அந்த இல்ல நீக்கிறது சரியில்லைன்னு சொல்றதுக்கான உரிமை படைத்தவரா இருக்காரு. இருந்தாலும் நிறுவனருக்கு நீக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கு, நிறுவனருக்கு தலைவரை நீக்கிறதுக்கான அதிகாரமே இருக்குன்னு கட்சியோட சட்ட திட்டங்களை வச்சு அவர் ராமதாஸ் சொல்றாரு. மொத்தத்துல டோட்டலா பாத்தீங்கன்னா டெய்லி ஒருத்தர் இவர் நீக்கிறாரு அவர் நீக்கிறாருன்னு மாறி மாறி நீக்க ஆரம்பிச்சீங்கன்னா கட்சியில பெரிய குழப்பம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது இந்த கூட்டத்துல இவர் கலந்துட்டார், அந்த கூட்டத்துல அவர் கலந்துட்டார், இதுல கலந்துக்கல அவர் கலந்துக்கல, ஏகே மூர்த்தி இங்க கலந்துட்டார், மணி அங்க கலந்துட்டார். இதெல்லாம் என்னன்னா அந்த கட்சிக்காரர்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆக்சுவலா அவங்க ரொம்ப குழப்பத்துல இருக்காங்க. இங்க கலந்துட்டா டாக்டர் ராமதாஸ் கோச்சிப்பாரோ, அங்க கலந்துட்டா அன்புமணி கோச்சிப்பாரோன்ற கட்சிக்கு நிர்வாகிகளை ரொம்ப சங்கடத்துல ஆழ்த்துற ஒரு விஷயத்தை தான் இப்ப 2 பேரும் பண்ணிட்டு இருக்காங்க. இது கட்சிக்கு கொஞ்சமும் நல்லது இல்லை. 2 பேரும் இந்த மாதிரியான பிரச்சனைகளை இன்னும் பெரிதுபடுத்தி கொண்டு 2 பேருக்கும் உள்ள இடைவெளியை அதிகப்படுத்தி கொண்டு போவார்களே ஆனால் கட்சியில் இருக்கிற பிரமுகர்கள் அவர்கள் வேறு மாதிரியான முடிவெடுத்து வேறு கட்சிக்கு தாவுவதற்கான விஷயங்களை பண்ணுவாங்க. அதனால எவ்வளவு சீக்கிரம் இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வரணுமோ அது முடிவை ஏற்படுத்த வேண்டிய கட்டாயம் ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் இருக்கிறது என்பது என் கருத்து. தினசரி இவர் ஒருத்தரை நீக்கிறதும் அவர் ஒருத்தர் சேர்க்கறதும் அவர் ஒருத்தரை நீக்கிறதும் இவர் ரீடைன் பண்றதும் நடந்ததுன்னா அது கட்சிக்கேற்ற ஒரு விஷயமா இருக்காது. கட்சிக்காரர்கள் குழம்பி இருக்கிறார்கள். அவர்களை நீங்க நீக்கினீங்கன்னா அது மேலும் குழப்பத்துக்கு வழிவகுக்கும். இப்போ ஒரு எம்எல்ஏ மயிலம் சிவக்குமார், மயிலம் தொகுதி, அவரை ராமதாஸ் விழுப்புரம் மாவட்ட செயலாளர் பொறுப்புல இருந்து நீக்கி இருக்காரு. இப்படி எம்எல்ஏக்கள் 5 எம்எல்ஏக்கள் ஒருவர் இப்போ ராமதாஸால் புறக்கணிக்கப்பட்டவர் அப்படிங்கிறத பார்க்குறோம். பொதுச் செயலாளர் பொறுப்பில் இருக்காங்க, துணை பொதுச் செயலாளர் பொறுப்பில் இருக்கவங்க, இந்த எம்எல்ஏ பொறுப்பில் இருக்கவங்க, இவங்கெல்லாம் யாருக்கு ஆதரவான ஒரு முடிவு எடுப்பாங்க சார்? இப்போ தேர்தல் ஆணைய விதிப்படி அந்த கட்சியினுடைய பைலாப்படி யாருக்கு ஒட்டுமொத்த பொதுக்குழுவோட சப்போர்ட் யாருக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சூழல் இருக்கு. இல்ல, அந்த தேர்தல் ஆணையம் பிளவுன்னு ஒண்ணு வந்துட்டு தேர்தல் ஆணையம் சிம்பலுக்காக நீங்க போகும்பொழுது அந்த பிரச்சனைகள்லாம் வரும். பிளவு என்று ஒன்று ஏற்பட்டு அதற்கு பிறகு தேர்தல் இலக்கத்துல சிம்பலுக்காக நீங்க அணுகும் பொழுதுதான் அந்த பிளவு அந்த சாதிக்கலி கேஸ் படி யார்கிட்ட எம்எல்ஏக்கள் அதிகமா இருக்காங்க, யார்கிட்ட கட்சி நிர்வாகிகள் அதிகமா இருக்காங்க போன்ற விஷயங்கள்லாம் வரும். அதனால அது 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 அதற்கான நேரம் இப்ப வரல. ஆக்சுவலா இப்ப பிரச்சனை கட்சி நிர்வாகிகளுக்குள்ள பிரச்சனை என்னன்னா 2 பேர் மேலேயும் அன்புமணி கட்சியின் எதிர்காலமாக பார்க்கப்படுகிறார். டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கட்சியின் நிறுவனராக இருக்கிறார். ஸோ அவர் பாடுபட்டு வளர்த்த கட்சியா இருக்கு. ஸோ 2 பேரையுமே பகச்சிக்க முடியாது. அதனால இங்க போறதா அங்க போறதா அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கு. குழப்பத்துல இருக்காங்க. ஆக்சுவலா இவங்களுடைய எண்ணம் எல்லாம் என்ன, 2 பேரும் 2 பேரும் ஒன்றுபடணுன்றதான் கட்சி நிர்வாகிகள் எம்எல்ஏ. அதனால அவங்க
மற்ற விஷயங்கள்லாம் பண்ணினாங்கன்னா அது வந்து இன்னும் வந்து ஆடிங் சால்ட் டு இன்ஜுரின்ற மாதிரி அது ரொம்ப மோசமான ஒரு விளைவுகளை உண்டாக்குற ஒரு விஷயமா இருக்கும். அதனால 2 பேருக்குமே பொறுப்பு இருக்கு. கட்சிக்காரர்கள் குழப்பத்துல ஆழ்த்துற விஷயங்களை 2 பேரும் செய்யக்கூடாது என்பது என் கருத்து. ஒற்றுமை தான் இப்ப கட்சிக்காரர்கள் எதிர்பார்க்கிற ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. பிளவு என்பது வந்து தவிர்க்க முடியாதபடி ஒரு நிலை வரும்பொழுது நிச்சயமாக அப்பவும் ஒரு பெரிய குழப்பம் வரும். அது வந்து கட்சிக்கு வந்து ஒரு பெரிய பின்னடைவை வரும் தேர்தலில் ஏற்படுத்தும் என்பதை சொல்ல வேண்டும். சொல்லணும் ஆக்சுவலா. இப்போ அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் அவங்களாம் அன்புமணி கூட்டத்தில் கலந்துக்கிட்டாலும் முன்னணி தலைவர்கள், எம்எல்ஏக்கள், பொதுச் செயலாளர் பொறுப்பில் இருக்கவங்க இவங்கெல்லாம் ஒரு பெரிய குழப்பத்தில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பகிர்ந்திருக்கீங்க. நன்றி திரு பிரியன். இணைப்பில் வந்து ஒரு விரிவான பார்வையை வழங்கியமைக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.